श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीराम जय जय राम। 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 राम सियावर रामचंद्र की। हरि ओम तत्सत्। பஞ்சமவேதம் மகாபாரதம் கடந்த சில வாரங்களாக நம்ம பல சரித்திரங்கள் பல கதைகள் உபாக்கியானங்கள் பார்த்துட்ருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள் இருக்கிறதா, அநேக ரத்னங்களுக்குள்ள 5 ரத்னங்கள். சில பேர் சொல்கிறாங்க இந்த 5 ரத்னங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனத் சுஜாதீயம், விதுரநீதி, யக்ஷ பிரஸ்னம். இதில் நம்ம பகவத்கீதை முழுசாக படித்து முடிச்சிட்டோம். புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, பல வருடங்கள். அதேபோல் 1000 விஷ்ணு சஹஸ்ர நாமங்களுக்கும் அர்த்தத்தினையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இப்போது, ஆனால் அப்போ எல்லாம் மகாபாரதம் விஷயம் ஆரம்பம், இக்கதை இதெல்லாமே நம்ம பேசலை. என்ன, நம்ம பாகவத மகாபுராணம் கேட்டுட்ருக்கிறதுனால அதுக்கே நமக்கு டைம் சரிப்போச்சு. அதுக்கு பிறகு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், அதையும் விஸ்தாரமாக தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் தோணிச்சு பகவானுடைய சங்கல்பம் மகாபாரதத்தில் அந்த
அந்த புஸ்தகத்துடைய அந்த கிரந்தத்துடைய அந்த இதிகாசத்துடைய மகிமை சொல்லி அதில் பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதில் வந்து இப்போது திரும்பி ஆரம்பித்தோம். நம்ம இன்றைக்கிலேருந்து யக்ஷ பிரஸ்னம் பார்க்க போகிறோம். பல உபாக்கியானங்கள்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலோ ஏதோ காரணத்திலோ ஒரு இடத்துல யாருக்கோ யாரோ சொல்லி பேசி எல்லாம் செஞ்சு தான் இருக்கும். இந்த யக்ஷ பிரஸ்னம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, யக்ஷர் வந்து யாரு கேட்டதான் இந்த கேள்விகளை கேட்டார், இதெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு கதையாக சொல்லப்படுறது மகாபாரதத்தை பற்றி. மகாபாரதம் வியாசர் முதல்ல 60 லட்சம் ஸ்லோகமாக எழுதி வச்சுட்டாராமா. ராமாயணம் சொல்லும் போது இப்படி ஒரு கதை சொல்லிட்டோம். அது லட்ச ஸ்லோகங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் அது சிவபெருமானுக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எல்லாம் பிரித்து எல்லாரையும் கொடுத்துட்டு கடைசியில் 2 அக்ஷரம் மிச்சம் இருக்கேன்னு சொன்னால் எல்லோரும் வந்து அது 2 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாராமா. அவர் அந்த 2 அக்ஷரத்தினை மட்டும் வச்சுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராம 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 ராம. காசி விஸ்வநாதனா இருக்கிற அந்த பெருமான் எப்பவுமே ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் அங்கே யாரும் உயிர் விட்டுட்டா கூட அந்த ஜீவனுக்கு காதில் அவரே ராமநாமம் சொல்லிக்கிட்டே காணப்பட மாட்டார். சொல்லுவார், அவரே அந்திம யாத்திரைக்கு கூட வருவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதுபோல் இங்கே மகாபாரதம் பற்றி இதில் 60 லட்சம் ஸ்லோகங்கள் வியாசர் எழுதியிருக்காரு. அதில் வந்து 30 லட்சம் தேவதைகளுக்கு வந்து கொடுத்தாராமா. அவங்க கேட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 15 லட்சங்கள் வந்து பித்ரு தேவதைகளை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இன்னும் 15 லட்சம் இருக்குது. அதில் வந்து 14 லட்சம் வந்து செமி டெமி காட்ஸு கொடுத்தாங்க. அந்த செமி டெமி காட்ஸுக்கு அடிப்படையாக வரவர் தான் இந்த யக்ஷன். இல்லை கந்தர்வா அவங்க எல்லோரும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ மிச்சம் ஒரே 1 லட்சம் இருக்குது. அது வந்து மனிதர்களுக்கு கொடுத்தாங்க. மனுஷ லோகத்தில் இது வச்சுக்கிட்டோம். இதே உண்பாடு என்பாடுன்னு யார் சொல்லி தருவாங்க, எப்போ படிக்கிறது, எங்கே இருக்குது? 1 லட்சம் ஸ்லோகமாக. அதனால தான் நம்ம கூட ஏதோ ட்ரை பண்ணுறோம், இதில் வந்து கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கலாமான்னு. நல்ல வேளை நம்ம நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பாஷையிலோ அந்தந்த டிவியிலோ அந்தந்த நிறையவே நல்லாவே சினிமாக்கள் நிறைய அந்த காலத்தில் நல்லா காட்டிட்டாங்க. அதனால் நமக்கு பாரதம்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் தெரியாது. என்ன தெரியாது? இந்த விஷயங்கள் தெரியாது. சரி, இத்தனை கதைகளை கேட்டு அதுக்கப்புறம் என்னதான் பிரயோஜனம்? டைம் பாஸா, என்டர்டெயின்மெண்ட்டா, கதா காலக்ஷேபம்னு அவங்களே சொல்லி வச்சுருக்காங்க, பொதுபோக்கு. அதனால் சும்மா போய் உட்காந்துக்கோ. அப்படி தூக்கம் வந்தால் தூங்கிடு, கதை கேட்டால் கேடு, புரிஞ்சால் புரியுது, பரவாயில்ல. கடைசியில் பிரசாதம் கொடுத்தா மறக்காமல் வாங்கிட்டு வா. நல்ல வேலை இங்கே கொடுக்கறது இல்லை இல்லையா? சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அந்த பிரசாதம் கொடுக்குற ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கிற கூட்டம் உங்களுக்கு தெரியும். அது பிரசாதத்தோட மகிமையா அன்றைக்கி நடக்கிற கூட்டத்தோட மகிமையா எனக்கு தெரியல. ஆனால் பரவாயில்ல, மகாபாரத பிரசாதத்தை நீ காதால் வாங்கி சாப்பிட்டு குடிக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. பரம சந்தோஷம். சரி, 18 பருவங்கள் மகாபாரதம். அதில் வந்து 3வது பருவ ஆரண்ய பருவம் இல்லைன்னா வனப்பருவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆரண்ய பருவம் இல்லை வனப்பருவம் அப்படின்னா பாண்டவர்கள் 12 வருஷங்கள் அந்த காட்டில் இருக்கிறதையும் 1 வருஷம் அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாமல் அக்ஞாத வாசம் செய்கிறது இருக்கு இல்லையா? அந்த சமயம்தான்
அவங்க வந்து காடு காடு அங்கெங்கெங்கே சுற்றிட்டுருக்குறாங்க. சிட்டிஸுக்குள்ளே அப்படியெல்லாம் வரக்கூடாது. சிட்டிஸு, மால்ஸு, சினிமா ஹால்ஸ் அங்கெல்லாம் போகக்கூடாது. வெறும் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அங்கே யார் சந்தித்த அங்கே வரப்போகிற ரிஷிகள், பிராமணர்கள், அது ஒட்டே இருக்கிற ஏதாவது கிராமம் இருந்தால் அவ்வளவுதான். அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது இந்த அரண்ய பர்வத்தில் நிறைய வனங்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டது மகாபாரதத்தில். முக்கியமாக பெரும்பாலும் நிறைய வருஷங்கள் வந்து இவங்க காமியகவனம், துவைதவனம் இப்படி மாறி மாறி அதிலே இருந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அப்படி வாங்க. பின்னாடி பார்க்குறப்போ இல்லைண்ணா எனக்கு சிரமமாக இருக்கும். ஒரு வாட்டி இப்படி காமிய வனத்திலிருந்து துவைத வனத்துக்கு வந்தப்போ கடந்த சத்சங்கத்தில் கூட பல கதைகள் வந்து அங்கே இருக்கிற ருஷிகள் யாரோ சொல்கிறது அதெல்லாம் பார்த்தோம். நிறைய உபாக்கியானங்கள் சத்புருஷர்களுக்கு எங்கிருந்தால் கூட பகவான் வந்து சத் சாங்கத்தியத்தனே ப்ரொவைட் பண்ணுவார். அப்படிப்பட்ட சத் புருஷர்களுக்கு தான் நீங்கள் எல்லோரும். அதனால தான் இங்கே சத் சங்கம் கிடைக்கிறது. எல்லா ஊர்லும் பெரும்பாலும் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது, ரொம்ப ரேர். கோவில்கள் அங்கங்கே நிறைய இருக்கும், ஆனால் சத் சங்கம் நடக்கணும் అనేది. ஸோ அப்படி அவங்க தர்மாத்மர்களால கடவுள் ஈஸ்வரன் வந்து அவங்களுக்கு அங்கே வர கஷ்டங்களை தாங்கிறதுக்காக வேண்டிய சக்தி கொடுக்கணும்னா அவங்கள கூட ஆதரவு காட்டி நல்லா பேசி நல்ல விஷயங்களை சொல்லி தைரியம் கொடுத்தவங்கள வேணும். இவங்க எவ்வளோ பலசாலிகளாக இருந்தால் கூட எல்லா ஒருத்தர் பற்றி நமக்கு தெரியும். திரௌபதி பற்றி தெரியும், பஞ்ச பாண்டவர் பற்றி, எல்லாரும் சக்திசாலிகள் தான். ஆனால் கூட கஷ்டம் வரும்போது பாருங்க, வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தால் எப்படி தாங்கிக்குவோம் மனுஷன்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதில் ரொம்ப கொடுமையான கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதில் தான் இந்த யக்ஷ பிரச்சனை అనేది வருது. பலது இருக்கு அதில். அப்போது இது எங்கே தொடங்கிச்சு, எப்படி இது வந்துடுதுன்னு சொன்னால், இதுக்கு வந்து இந்த வனப்பருவத்துக்குள்ளேயே ஆரண்யேய பருவம், ஆரணேய பருவம் அனு ஒரு தனி ஒரு பருவம் இருக்கு. ஆரணேய அங்கேருந்து தொடங்கிறது. என்ன அது ஆரணேய பருவம்? ஏன் அந்த பேர் வந்துச்சு? அரண்யம்னா தெரியுது, வனம். ஆரணேய பாண்டவர்கள் இப்படி காட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது துவைத்தவனத்தில் அங்கே அதிலேயே ஒரு வைதிகன், ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டுருக்கான். அக்னிஹோத்ரி கர்மகாண்டி. இந்த அக்னிஹோத்திரத்தின்னு அவங்க ரத்தமாக வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சம்பிரதாயத்தில் வந்து அப்படி இருக்கிறவங்களை வந்து அக்னிஹோத்திரம் பண்ணாமல் அவங்களால் இருக்க முடியாது. அதனால் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, ஊர் விட்டு போக மாட்டாங்க. போனால் அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணுறது? அதனால் அங்கே இருப்பாங்க. பெரும்பாலும் பிராமணர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியெல்லாம் சுற்றவே மாட்டாங்க, போக மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு அனுஷ்டானம் முக்கியம். எங்கே போனேன்னு அந்த நடுவில் கேப்பில் போவான். காலையில் அனுஷ்டானம் முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ளே வரணும். இல்லை ரொம்ப முடியாத ஏதாவது சமயத்தில் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தான் யாரோ அந்த அனுஷ்டானம் அக்னிஹோத்திரம், இந்த அக்னிஹோத்திரத்தினை மெயின்டைன் பண்ணுறதுல அந்த கிருஹிணிக்கு, சகதர்மசாரிணிக்கு பெரிய பங்கு இருக்கு. அதனால தான் அந்த அம்மாவுக்கு வேறு ஜாபு கிடையாது, அவங்க ஹோம் மேக்கர். அதனால் ஹோம் மேக்கர் இஸ் த பிக்கெஸ்ட் ஜாப் அண்ட் ஜாய்ஃபுல் ஜாப். அண்ட் ஒத்துக்க மாட்டேங்க, பட் சொல்கிறேன், ஹாப்பியஸ்ட், பிக்கெஸ்ட், பவித்திரமான
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஹோம் மேக்கர். இப்போல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாதா? டெர்மினாலஜி எல்லாம் மாறி போச்சு இல்லை, ஹோம் மேக்கர். சரி, அக்னிஹோத்திரத்தினால இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு 2 மர குப்பிகள் போல் இப்படி கப்பு இருக்கும். மேலே அரணி, கீழே அரணின்னு சொல்லி, அது நடுவில் ஒரு குச்சி இருக்கும். அது 2 கீழே ஒருத்தர் கால் வச்சு உட்காந்து பிடிச்சிக்கணும், மேலே ஒருத்தர் பிடிச்சி கை வச்சு உட்கார்ந்தவர் இப்படி சர்னு பண்ணி அக்னின்னு உருவாக்கணும். இப்போ கூட பெரிய கோவிலில் சம்பிரதாயமாக பண்ணும்போது அக்னின்னு அப்படி உறுத்தி தான் அக்னிஹோத்திரம் செய்வாங்க. இங்கே சின்ன சின்னதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அது பண்ணணும்னு அது தெரியணும், அது பண்ணுறதுக்கு மந்திரம் வேணும். அது சில வாட்டி வரலை எவ்வளோ பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்க என்ன தவறு செஞ்சோனமோ என்ன ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணிக்கிட்டு வர வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நிஷ்டா. அப்போது அந்த அது மொத்தம் சேர்ந்து 3 அந்த ஒரு துணியிலோ கட்டியோ அது அப்படியே வீட்டு வெளியில் குடிசை போல் இருக்கும் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு இடத்துல அப்படி மாட்டி வச்சுட்டார். வச்சுட்டா அந்த சமயம் பார்த்து இவர் உள்ளே இருக்கும்போது ஒரு மான் வந்தது. இந்த மான் வந்து அது ஏதோ அங்கங்கே மூந்தி பார்க்கறது அப்படி வந்து இதில் என்ன அப்போ சொருகிறது போல் தலை வச்சு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அரணி கட்டி அது அப்படி இருக்கிறதுனால இதோடைய கொம்பு வந்து பல பல பிரான்ச்சஸாக இப்படி இருக்கிறதுனால அதில் மாட்டிக்கணுன்னு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே என்னோ சப்தம் வருதுன்னு இவர் சிஷ்யனு வரத்துக்குள்ளே அது பயந்து ஓட ஆரம்பித்து ஓடி போச்சு. அது தலையிலே மாட்டிருந்தது. அரணி கட்டை அது தலையில் மாட்டிருக்கிறதுனால அந்த அரணிக்காக ஆரம்பித்த இந்த ஆரண்யத்தில் கதை எங்கே போய் முடிகிறதுன்னு பார்க்கணும். அதனால் முதல் இதில் உபபர்வம் ஆரணேய அரணி பருவம், ஆரணேய பருவம். அதுக்கு பேர் அரணை. அரணி பதம் நம்ம உபனிஷத்தில் பல இடத்துல முன்னாடி பேசியிருக்கோம். அந்த வார்த்தை வந்த இடத்துல இவர் ட்ரை பண்ணார், அது பிடிச்சிக்கணும் எப்படியாவது. என்ன இவருக்கு அது இல்லைன்னு வேலை ஆகாது. அது என்ன சார் வேறு ஏதாவது பண்ணி வேறு பண்ண முடியாது. எவ்வளோ அவசரமாக ஏதாவது வச்சு இன்னொன்று தயார் பண்ணோன்னு எல்லா மரம் வச்சு செஞ்சது அரணியாக உபயோகப்படுத்த முடியாது. உதும்பரற்றி அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. சாய்ஸ் 1-2 தான். இதெல்லாம் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் சொல்லப்பட்டது. அது கேட்டவருக்கு தெரியும், வேறு யாரும் கேட்குறதில்ல. பிருஹதாரண்யகம் முதல்ல நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டது. சரி, அந்த ஓடின இவர்னால் பிராமணன் எவ்வளோ ஓட முடியும்? அது காடு வேறு, அது போயிடுச்சு. அப்படி ஓடி அவரை கொஞ்சம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த பஞ்ச பாண்டவர்களையும் பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் பிராமணன் பார்த்த உடனே இவங்க அவருக்கு வணங்கி நமஸ்காரம். இவங்களை கூட பார்க்குறதுக்கு பிராமணர்கள் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இந்த முடியதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த காலத்தில். சில பிராமணர்கள் வச்சுக்கினது போல் என்ன அவங்களெல்லாம் க்ஷத்திரியர்கள். அப்புறம் அர்ஜுனனுக்கிட்ட எப்பயும் ஆயுதம் இருக்கும். மிச்சம் என்ன வச்சுருக்காங்களோ ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. அவரை வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். அந்த மானு வந்து என்னை அரணை கட்டி தூக்கி போயிடுச்சு, அது இல்லைன்னு எனக்கு வேலை ஆகாது. நீங்கள் எப்படியாவது போய் அதை கண்டுபிடிச்சி அதுக்கு திரும்பி கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து இவர் தர்மராஜன் தானே பெருசு, அவர் தான் முதல்ல பேசுவார். அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுத்தார். நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கொண்டு வரது, எங்கள் சக்தி அந்த வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கருத்து நமக்குன்னா, ராஜாவுக்கு வந்து க்ஷத்திரியர்களுக்கு ராஜர்களுக்கு
முக்கியமான காரியம் இது. பிராமணங்களை ரட்சிக்கிறது, பிராமணன் மட்டும் ரட்சிக்கிறது மட்டும் இல்லை, வர்ண ஆசிரம தர்ம ரக்ஷகாக ராஜாக. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வர்ண ஆசிரம தர்மங்களை சிஸ்டமேட்டிக்காக நடக்க வைக்கிறதுக்கு அது ரட்சிச்சிட்டு இருக்கிறவங்க ராஜாக்கள். ரக்ஷயிதி ராஜ்யானிதி ராஜா. அதனால் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜர்கள் எல்லாம் கூட சௌக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், தார்மீகமாக இருக்கணும், எல்லாம் அப்படியெல்லாம் அவர் பார்க்கணும். பார்க்கலன்னா அவர் ராஜா இல்லை. அப்போது பிரஜைகளை குழந்தைகள் போல் பார்த்துக்குவார். கடவுள் எப்படி உலகம் மொத்தத்தினே அவருடைய குழந்தைகளை பார்த்துக்கிறாரோ, அதனால் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபந்தான் இங்கே ராஜா சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் அதெல்லாம் படிக்கும்போது சொன்னான். அப்படி அவர் கூட அப்படி பார்த்துக்கணும். அவர் அப்படி பார்த்துக்கிறதுனால பிரஜைகளை ராஜானி தெய்வமாக பார்க்கணும். இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கணும். அதனால வர்ண ஆசிரம தர்ம ரட்சகர்கள் ராஜாக்கள். அதனால் அவங்க கடமை அதே. ஓகே பண்ணுறோன்னு சொன்னாங்க. 5 பேரும் போகிறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் சரின்னு சொல்லி காடு ஓடுறாங்க. மானு அந்த பக்கம் தான் போயிருக்கு, அந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதா போகிறாங்க. எங்கே போனால் மானு காணும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தூரமாக நம்ம ராமாயணத்தில் அந்த மாரீட்சன் மான் போல் அங்கே காணப்பட்டுச்சு. காணப்பட்டுச்சுன்னு போகும்போது அம்பு வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி மானன்னு பிடிச்சிக்கிறது? கூப்பிட்டா வருமா என்ன? கேட்டால் கொடுக்குமா என்ன? ஆனால் எப்படிப்பட்ட அம்புகள் வச்சுருக்காங்கன்னது அங்கே வர்ணனம் செய்யப்பட்டது. மானுனே அனவசரமாக கொல்ல வேண்டியது இல்லை. அது குரூர மிருகம் இல்லையே. பாருங்க, ராஜா தர்மம். அதனால அந்த அம்புகள் மொனை போல் ஊசி போல் இருக்கிறது இருக்குமா? சும்மா போய் எப்படி மாட்டுக்கிட்டு அதனை கஷ்டப்படுத்துறது மாதிரியும் அர்த்தச்சந்திர ஆக்காரத்தில் இருக்குமா? அதுபோல் இந்த காது போல் சும்மா ஒரு இவ்வளோ இப்படி ஏதோ இருக்கும். அதை போய் கொஞ்சம் அடி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் முதல்ல அந்த மிருகத்துடைய ஸ்பீடு குறையும். இந்த மாதிரி பல வகையான அம்புகள் வச்சுருக்காங்கன்னு அங்கே விவரணம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவசரத்தை தகுந்த போல் எப்போ எதுன்னு உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபயரிங் பண்ணுறாங்க. இப்போ கூட 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபயரிங் ஆகிடுச்சு. அது எதுவும் நடந்துச்சு இல்லை. காலுக்கு தான் ஃபயரிங் பண்ணான். என்ன முதல்ல அவன் ஓடுறான், அவனை ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான்னு சொன்னால் உயிர் போகிற போல் செய்யக்கூடாது. அது தப்பு தவறி வேறு இன்னும் முடியலன்னா நடக்குது. காலுக்கு தான் ஃபயரிங். எப்பவுமே லாட்டி சார்ஜ் கூட காலுக்கு தான் பண்ணுவான். தலைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான். அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சரி, அப்போது இப்படியெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மானு திரும்பி மறைஞ்சு போச்சு. பிடிக்க முடியல. ஓடி 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 எல்லாரும் திரௌபதினி அங்கே விட்டுட்டு தான் இவங்க எல்லோரும் வந்தாங்க. அவங்கள எப்படி ஓடணும்? இவங்க 5 பேர். பிராமணனும் ஓட முடியாது. அவர் அங்கே எங்கே உட்காந்துட்டார். போனால் காணும், கடிக்கலை. கடைசியாக ரொம்ப டைடாகி போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் கூல் அப்படி இருக்கேன்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. அதுக்குள்ளே பிராமணனுக்கு தெரிவிச்சிட்டாங்க, எங்களால் முடியலை, மானை பிடிச்சி உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற முடியலான்னு. அது ஒரு பரிதாபம். ராஜா அது என்ன பண்ணுவார்? ட்ரை பண்ண முடியல. ஆனால் டைடாகி போயிட்டாங்க எல்லோரும் 5 பேர். அப்படி உட்கார்ற சமயத்தில் என்ன நடந்துச்சு? நகுலன் ஒரு கேள்வி கேட்குறான். தர்மராஜனை பார்த்து கேட்குறானா, சரி எல்லோரும் அடுத்த 4 பேர் இருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. நகுலன் கேள்வி கேட்குறார்,
नास्ति कुले जातुममज्ज धर्मः न चालस्य अर्थलोपबभूवः अनुत्तारः सर्वभूतेषु भूयः संप्राप्तास्म संशयं किं नु राजन्. ராஜன் அனே சம்போதனை பண்ணுறதுனால அண்ணா தர்மராஜன்னு பார்த்து தான் சொல்கிறாரு. இதுவும் கவனிக்கணும். ராஜ்யம் இல்லை, ஆனால் தர்மபத்தமாக ராஜ்யம் பரணம் பண்ண வேண்டியவர் தர்மபுத்திரன். அதனால தம்பி அண்ணா மேலே இருக்கிற கௌரவம் இது ஒன்று லோகத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். தர்மராஜன் சொல்கிறது போல தான் மிச்சம் 4 பேர் நடந்துக்குவாங்க. நடுவில் ஏதாவது அப்படி இப்படி பேசினா கூட ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னது தான். அவர் சொன்னது மீறி வேறு பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்காங்களா தம்பிகள் அண்ணன்மார்கள் இந்த காலத்தில்? ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிக்காக அடிதடி கொலை கூற்று தானே லோகம். இப்போ இருக்கிறது என்னமோ சமமாக எடுத்துக்கிட்டால் போச்சு, என்ன இருக்கின்றோம். இல்லை 10 பேர் பெரியவங்கன்னு கூப்பிட்டுட்டு அதில் சிலது ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் அதில் இருந்தால் அவங்க சொன்னபடி செய்ய, என்ன அவங்களுக்கு தெரியும், அனுபவத்தினர் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை, என்ன ஒற்றுமை இல்லை. அதனால தான் குடும்பம் வாழ்க்கை எப்படி நடத்துக்கணும்னா அதுக்கு தான் நமக்கு ராமாயண மகாபாரதங்கள். அது என்னமோ அவுட்டேட்டட் சென்டிமெண்டல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம எல்லோரும் மென்டலாக இருக்கிறோம். இப்போது ராமாயணம் மகாபாரதம் சென்டிமெண்டல் ஆகும். மனிதர்கள் தான், மனசுகள் மனசு தான். அப்போது எமோஷன்ஸ் அப்பவும் இருக்குது இப்பவும் இருக்குது. என்னதான் மாறிச்சு? சத்தியம் எப்பவுமே அதே தான். அப்போது யூனிவர்சல் லாஸ் சில தர்மங்கள் இதுன்னு அனுசரிக்கணும். அதான் என்ன சொன்னோம் எனக்கு இன்ட்ரடக்ஷனில், எப்பவுமே எங்குமே எல்லோருக்கும் சூட்டபிளாக இருக்கிறது தான் தர்மம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டது. ஹிந்துக்களுக்கு பாரத தேச நாட்டுகன் இல்லை. அதனால் இது புரிஞ்சுக்கினவங்களும் நேசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க, புக் எழுதிட்டாங்க. பல பாஷையில் உலகத்தில் எல்லா பாஷையிலும் இருக்க பாரதம். ஆனால் நமக்கு அதோட பெருமை இன்னும் தெரியணும். இன்னும் தெரிஞ்சால் 2047 விகசித்த பாரத் சும்மாவா நடக்கும் சார்? விகசித்த பாரத்துக்கு இதுக்கு என்ன சார் ஐயையோ, நிறைய இருக்க சம்பந்தம். யத் பாவம் தத் பவதி, வாட் எவர் யூ திங்க் தட் யூ பிகம். இன்ஸ்பிரேஷன் அது கொடுக்கறதுக்கு ஒரு ராஜா இருக்கணும் இல்லையா? நல்ல வேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிடைச்சார். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். மாநில ராஜ்யம் இல்லை, மாநில ராஜ்யம் குட்டி சோர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தான் என்ன, யார் எப்படி தான் வரான், எப்படி தான் ரூல் பண்ணுறான். இத்தனை சம்ஸ்கிருதி, சம்ஸ்காரம், கலாச்சாரம், பண்பாடு, பெருமை இருக்கிற தமிழ்நாடுலேயே எப்படி நடக்கும்? நடக்கிறதே மாறும். கம்சனுக்கும் காலம் கொஞ்சம் காலம்தான். கொஞ்சம் காலம்தான். ராவணனுக்கு ஹிரண்யகசிபுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் காலம். அதே போல் தான் ஆகும். சரி, அப்புறம் நகுலன் என்ன ஸ்லோகம் படித்தா இப்போ அதில் என்ன அர்த்தம் சொல்லணும்? நகுலன் இந்த ராஜன் விஷயத்துக்கு நான் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்தேன். அண்ணன் மேலே மதிப்பு. அண்ணா ராஜன் ஆக போகிறானே, அப்புறம் ஆகுவானே, ஹே ராஜன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்ம குலத்தில்
நமக்கு தெரிஞ்சு யாருமே கூட அதர்மத்தினை ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க யாருமே இல்லை. யாருமே சோம்பேறிகளும் இல்லை. அப்புறம் படிப்போ கலை சக்தி அதிலையும் ஒரு குறையும் இல்லை. அப்புறம் நம்மளுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன நீங்கள் சொன்னது தான் நாங்கள் எப்பவுமே அனுசரிச்சுட்டு அப்படி இருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னால் அதுதான் செய்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளுக்கும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள், கஷ்டம் மேலே கஷ்டம்? அந்த பிராமணன் வந்து கேட்க, நமக்குள்ளே தெரியும் நம்ம க்ஷத்திரிகள்னு, அவருக்கு உதவி செய்ய முடியாமல், அது சாதிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல, தாகமாகி ஒரு காட்டில் ஒரு மரத்துகள் எப்படி நிஸ்ஸாயர்களாக உட்கார்ந்துருக்கோம். எங்கேருந்து எப்படி நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருது? சம்பிராப்தாக ஸ்மஹா. இது வந்து என்னதான் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி, கஷ்டத்தில் கேள்விகள் நிறைய வருமே. எனக்கு ஏன் கடவுள் இப்படி பண்ணுறார்? கஷ்டம். அப்போது தர்மராஜனுக்கு கொடுத்த பதில் பாருங்க, என்ன கொடுக்குறாருன்னா, நாபதாமஸ்மி மரியாதா ந நிமித்தம் ந காரணம் தர்மஸ்து போத்யயத் சர்த உபயோஹோ புண்ணிய பாபயோஹோ. இந்த ஆபத கஷ்டம் అనేది, ஆபதன்னா கஷ்டம். கஷ்டம் అనేది வருது, அது வந்து மரியாதை பார்த்து வராது. நீ படித்தவனா படிக்காதவனா, நீ பணக்காரனா ஏழையா, மரியாதை அஸ்தி ஆபதா, அதெல்லாம் பார்த்தே வருது. நீ எப்போ கோயிலுக்கு போகலையா? பார்க்குற, அப்படியே வரல. கோயிலுக்கே போகாதவன் நாஸ்திகன் ரொம்ப ஜம்முன்னு இருக்கான் உலகத்தில். அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு, பக்தர்களுக்கு, தர்மம் அனுசரிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. என்ன இந்த உலகம்? ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், FAQ நிறைய பேர் படித்தவங்களுக்கெல்லாம் வரும் இப்படி சந்தேகம். அர்த்தம் கேளப்பா, பகவத்கீதை கேளு, எல்லாம் போயிடும், சந்தேகங்கள் எல்லாம் தீரும். அதனால நிமித்தம் காரணம், இந்த நிமித்தத்தினால இதனை இங்கே அப்படியெல்லாம் சொல்ல முடியல. அவனு காரணம், இவனு காரணம், அது காரணம், இது காரணம்னு இங்கே எதுவுமே காட்ட முடியல, சொல்ல முடியல. நிமித்தம்ன காரணம். அப்போ என்னதான் புரியறதுன்னா, தர்மஸ்து போத்தியஸ்தர்த்த அர்த்தம். தர்மம் అనేది ஏதோ இங்கே வேலை பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னது? உபயோகோ புண்ணிய பாபயோகோ, தர்மம் அதர்மம். அதர்மம் అనేది இருக்கிறனால தான் தர்மம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பெய்ர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்குல்ல எப்பவுமே, தர்மா அதர்மா. என்னது? சிம்பிள் மீனிங் புண்ணிய பாபம். தர்மமே புண்ணியம், அதர்மமே பாபம். ஆனால் பாப புண்ணியங்களுக்கு கண்களுக்கு அப்படி தெரியாது கண்ணுக்கு. அதனால் அது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து அதிருஷ்டம் கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம பொதுவாக லக்கி ஏதோ நடந்த அதிருஷ்டம் மட்டும் இல்லை, ரெண்டுமே பார்க்க முடியலையே, கண்ணுனால் பார்க்க முடியல, ஏன் காரணம்னு சொல்ல முடியல. அதுதானே சம்சயம் கேட்குறான். அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, தர்மராஜன் சொல்கிறது அதே தான். எது புண்ணிய பாபம், எது தர்ம அதர்மமாக சொல்லப்பட்டதோ அதே தான் இங்கே சுகதுக்கங்களாக வரும். புண்ணியம் சுகமாக வரும், பாபம் அதிருஷ்ட பாபம் திருஷ்ட கஷ்டம், அதிருஷ்ட புண்ணியம் திருஷ்ட சுகம்.
புரிஞ்சுதா? பார்க்க முடியாத பாப்பம் இங்கே துக்கமாக வருது. துக்கம் பார்க்குறியே, யார் பண்ண பாப்பம்? ஏன் நீ பண்ண பாப்பம். யார் பண்ண சுகம்? நீ பண்ண சுகம். அப்படின்னா நீ பண்ண தர்ம அதர்மங்களனே 2 லா ஆஃப் கர்மனை கவர்ன் பண்ணுற 2 பிரின்சிபிள்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுதான். அதனால உபயோகோ புண்ணிய பாபயோகோ தர்மஹா தூ, உண்மையாக தர்மம் అనేది மேலே பேஸ் பண்ணி தான் அது 2 இருக்கு. அப்போ நீ தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் அதர்மா. அதுதானே சொல்கிறான் சின்ன வயசுலேருந்து. தெரிஞ்சும் செய்கிறான் மூர்க்கன். இல்லை இதுலேருந்து விடுதலை தப்பிச்சுக்கிறதுக்கு ரெண்டுமே வேண்டாம் எனக்கு. எது இருந்தாலும் திரும்பி நான் ஜென்மிக்கணும், திரும்பி சரீரம் இன்னொன்று வரணும், இன்னொன்று ஜென்மம் எடுக்கணும், அப்படி ஏதோ அது படி இருக்க. எதுவுமே விசாரணை பண்ண மாட்டேன், மூர்க்கனாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போ. ईट ड्रिंक एंड एंजॉय, खाओ पीवो मजा करो मरो फिर अपना सत्य போயிட்டு. இந்த ஃபிலாசபி அப்படி இல்லை. அதான் மாடர்ன் ட்ரெண்டு, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு அப்படி தான் இருக்கும். சரி, தர்மராஜன் கொடுத்த பதில். அதுக்கப்புறம் மிச்சமும் அடுத்த 3 பேரும் கூட பதில் கொடுக்குறாங்க பாருங்க. இங்கே தான் வித்தியாசம் பார்க்கணும். தர்மன் தர்மராஜன் தான். இப்போ அது இப்போது நம்ம பார்த்ததில்லை. சிம்பிளாக சொல்லணும்னு இந்த ஸ்லோகம், சுகதுக்கங்களை அதுக்கு காரணம் இப்போ செஞ்சதுன்னு இல்லை, உனக்கு தெரியாது. பூர்வ ஜென்மத்திலே இது முன்னாடியே நீங்கள் செஞ்ச அதெல்லாத்தினால வரும். அதனால தான் பெரிய நமக்கு என்னன்னா, இப்போ பண்ணானே எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் ஏமாற்றிட்டேன், திடீட்டேன், ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு இருப்பான். இதுதான் சந்தேகம் உருவாக்கும். இது உனக்கு அப்படி தெரியற விஷயம் இல்லை. சாஸ்திரம் சொல்கிறது இது ஒத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ. இல்லைன்னு உனக்கு எப்படி புரியும்? அதுக்கு அடுத்ததாக பீமன் இவர் ஜென்ரலாக ராஜனன் சம்போதிச்சு கேட்டான். பக்கத்தில் இருக்காங்கல்ல எல்லாரும் வெறுத்து போய் தாகத்தோட நாக்கு வறண்டுட்டுருக்கே உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் எங்கேயுமே ஜலம் இருக்கிற போல் இன்னும் தெரியல. கொஞ்சம் முதல்ல உட்காரலாம். அப்போது பாருங்க, எப்போ கஷ்டத்திலோ துக்கத்திலோ தாபத்தில் இருக்கிறோமோ, பசி தாகத்தோடு இருக்கிறோமோ, அப்போது மூளை வக்கரமாக வேலை செய்யும். புத்தி எல்லாம் தப்பாக தான் யோசிக்கும். அதனால தான் நெவர் டேக் எனி டெசிஷன் வென் யூ ஆர் ஃபீலிங் ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. வென் யூ ஆர் டயர்டு கீப் குவைட். அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் ராங்காக போயிடும். அப்படி இங்கே ஒரு நமக்கு தெரியுது. பீமன் சொல்கிறான், இன்டைரக்டாக தர்மராஜன்னு நிந்த பண்ணுற போல் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு, அன்னைக்கு அந்த ஜூதம் விளையாட்டு அந்த சபையில் பிராத்திகாமி துரியோதனன் தர்மராஜன் தோற்று போனதுக்கப்புறம் அனுப்பு, திரௌபதினை இழுத்திட்டு வா, கூட்டிட்டு வாங்கோ, இல்லை இழுத்திட்டு வா. அதே கூட ஏதாவது ஒரு நல்ல ஆனராக கௌரவமாக போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. யார் நினச்சார தெரியுமா? இந்த பிராத்திகாமி நினச்சார். பிராத்திகாமின்னா துரியோதனுடைய ரத சாரதி. அவனே தாசன் தானே, அவனா சபார்டினேட். ஒரு சர்வெண்ட்டுன்னு அனுப்பி சர்வெண்ட் போல் திரௌபதினை கூட்டிட்டு வர சொல்லி கூட்டிட்டு இழுத்திட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அப்போவே அன்னைக்கே அந்த துஷாசன்னு இந்த துரியோதன கௌரவ அவங்களெல்லாம் நம்ம கொலை பண்ணாமல் இருக்கிறோம் பாருங்க. அதுதான் காரணம் இப்போ நம்ம கஷ்டத்துக்கு அன்றான் பீமன். மேலோட்டமாக பார்த்தா நல்லா தான் இருக்கு. கரெக்டு, கரெக்ட், டிக் போடுங்க. இது பீமன். அர்ஜுனன் சொல்கிறான், அதான் அன்னைக்கு எல்லாருக்கும் அது மறக்க முடியாதில்ல. அந்த நாள் பாஞ்சாலினை சபையில் முடி எடுத்து பிடிச்சிட்டு
வஸ்திர அபகரணம் பண்ணி. அன்னைக்கு அந்த சபையில் இன்னொரு தேரோட்டியோடைய இன்னொரு பையனை, கர்ணன் தேரோட்டு பையன்தான் இவன். அவன் பேசுகிற பேச்சு அன்னைக்கே சரியான அடி புத்தி பாட்டன் சொல்லி கொடுத்திருந்தா இப்படிப்பட்ட நமக்கு இந்த நிரந்தர துக்கம் வந்திருக்காது. செகண்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எல்லாம் பண்ணுறது தான். யார் மேலே கை காட்டலாம்? இவர் தான், இவன் தான், இதனால தான், டாக்டர்ல தான் வந்துச்சு ப்ராப்ளம். டாக்டர்ல மட்டும் என்ன சொல்ல முடியும்? இந்த மதரில்லா எனக்கு நீ வந்துட்டான் பாரு. இது எட்டர்னல் ஃபைட். அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் லோகத்தில். So we are very much expert to show the fingers on the others. நம்ம மேலே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தயாராக இல்லை. ஏன்னா ரொம்ப சுலபம் இது. ஈஸி கோயிங், ஹார்ட்ஷிப். ராம கதை, இந்த கதைகளுக்குள்ள இந்த ஹார்ட்ஷிப். நேற்று வேறு ஏதோ சத்சங்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம என்னங்க கஷ்டப்படுறோம்? கிருஷ்ணர் பட்ட கஷ்டம் நம்ம, ராமர் பட்ட கஷ்டமா, சீதை பட்ட கஷ்டமா, இதெல்லாம் விட்டுடுங்க. அந்த காலத்தில் இவங்க இவ்வளோ கஷ்டம். இதை நீங்கள் என்னமோ அவங்க தேவதாம்சங்கள் எல்லாம் மேலேருந்து வந்து பிறந்தாங்க என்ன சொன்னாலும் கஷ்டப்பட்டாங்களே இல்லையா? ரமண மகர்ஷி கஷ்டப்படலையா? மலை மேலிருந்து குகல இருந்தாலும் அவன் விடலை. அவர் எதுவுமே பேச மாட்டார், எதுலையும் தலையிட மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டாருன்னு இவர் எதுவுமே கிளைம் பண்ணலன்னா அடுத்தவங்களை வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பாக பேசி இவர் பற்றி சொல்லி அதை பற்றி சொல்லி அந்த இடம் ஆசிரமம் பிடிங்கணும் எல்லாம் நடந்துச்சு. என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் அங்கே நடக்கும். ஆனால் ஞானினால் கலங்காவே ஒட்டுக்காமல் எப்படி இருக்கார்? ஜலத்தில் இருக்கிற தாமரை அலை போல். முடியுமா? முடியலன்னா கஷ்டப்படு, துக்கப்படு, படுமனமே படு. ஸோ ராமர் மேலே குற்றம் காட்டிட்டாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்ச மேலே குற்றம் காட்டிட்டாங்க, ரமண எல்லாம் ரால வருது. ரமண மகர்ஷி மேலே யாரும் கஷ்டப்படலை. நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்? என்னதான் படுறோம்? இன்னொரு ஃப்ளாட் வாங்கலை, அவங்களுக்கு இன்னொன்றும் கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி வைக்கணும் இன்னொரு குழந்தைக்கு. எதுக்கு தேவை? இது நமக்கு அதை அவங்க தான் படிக்க வச்சுட்டீங்க, போயிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, பண்ணுங்க. யாராவது முடிஞ்ச பண்ண குழந்தைகளையும் நிறைய கொடுக்க வேண்டாம் சார். கொடுத்துட்டு இருந்தாவே பார்ப்பாங்களே, இல்லை கொடுத்துட்டா இருந்தானே பார்ப்பாங்க, இல்லைன்னு டவுட் இருக்குல்ல, எது கொடுக்கணும்? அப்போ என்னதான் எவ்வளோ கொடுப்பேன், எவ்வளோ வச்சுக்கிறேன்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அதை வேணும்? அவளை இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? எல்லாரும் தர்ம காரியங்களை பண்ணி எல்லாம் நல்ல காரியங்களை பண்ணிகிட்டு இருந்த நாடு இன்னும் அந்த ஏழத்தனம் அவர் பிரதமர் சொல்கிறது போல் இன்னும் நிறைய சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சுடலாம். இல்லை 47 வரைக்கும் எதுக்கு 37லே பண்ணி முடிச்சு விட்றோம். மனசு வரணுமே, ஒரு காசு கொடுக்கறதுக்கு மனசு வரணுமே. கடைசியில் நீ அக்கௌண்ட் எல்லாம் இங்கே விட்டுட்டு தான் போக போகிற. அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டோ யாரோ என்னமோ. அதனால் உங்களுக்கு தைரியம் சாகசம் ஏதாவது பண்ணணும்னு யோசனை அப்படி இருந்தால் நாட்டுக்கு, தேசத்துக்கு, தர்மத்துக்கு நல்ல இதுக்கு கொடுத்துங்க, நிம்மதியாக இருப்போம். அப்படி தான் பண்ணணும். அப்பா நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற போல் குழந்தைகள் வேணும். எங்களை வளர்த்து நம்ம அப்படி சொல்லணும், கொஞ்சமாவது சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவன் பண்ண போட்டோம். இவே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இங்கே இத்தனை நானே 11வது வயசு 10வது வயசு அத்தனை சீனியர் சிட்டிசன், ஓல்டு ஏஜ் உமன் சொன்ன தப்பு. என்னங்க கதை?
எல்லோரும் வெளிநாட்டில் இருக்காங்க குழந்தைகள், ஒன்றோ ரெண்டோ. இங்கே இவங்க வந்து பணம் இருக்கிறதுனால நல்லா இருக்கிறோம். என்ன போதுமா அது? ஸோ அப்படி ஆயிடுச்சு. இது ஒரு என்னது ரொம்ப பாதப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாட்டில் நடக்கிற. இட்ஸ் நாட் ஏ ப்ரோக்ரெஸ் ஆஃப் த சொசைட்டி, இட்ஸ் எ டிக்ரடேஷன். அட்லீஸ்ட் ஒரு ஃபீலிங் அது இருக்கணும் நமக்கு. இது என்ன சார் பண்ண முடியும்? பண்ணுவோம், பண்ண வரைக்கும் பண்ணுறோம். அப்படி ஒன்று எப்படி சார், யார் சார் மாற்றுவாங்க, யார் தான் பண்ணுவாங்க? மாற்றுறாரோ இல்லையா? 71 வருஷம் என்னமோ ஆயிடுது, மாற்றியாச்சு இல்லை? எத்தனை மாறிடுச்சு? மாறும், வேணும், பண்ணுறேன்னு சொல்கிற ஆளுகள் முன்னாடி வரணும். சார் எக்ஸப்ரெஸ்னு இதுதான், இதில் வந்து தான் போகணும். அங்கே போனால் ஒன்றும் புரியாது. அது கதை கேட்குற போல் இருக்காது. ஐயோ அப்படியா, ஆமாம் அப்படிதான். போன வாரம் வரைக்கும் கதையெல்லாம் சொன்னேன் இல்லை, இப்போவும் கதை சொல்லிகிட்ருக்கேன். அங்கே கூட ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் உங்களே தூங்க விடாமல் செய்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவேன். அடுத்தது சகதேவன் சொல்கிறான், நம்மளை அந்த ஜூது விளையாட்டில் ஏமாத்தன அந்த கன்னிங் ஃபெல்லோ இருக்கானே, இப்போ பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பான், ஷெக்குன்னி மாமா. காந்தார தேசம் 1000 மைல் தூரத்தில் இருக்குங்க காந்தாரம், ஆப்கானிஸ்தானில். ஒரு விதமாக சொல்லணும்னா காந்தாரி வந்து ஈராக்கி. அந்த காலத்தில் 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, தட் ஆல் ஏரியா. ஆனால் காந்தார தேசம் இப்போவும் காந்தார் தானே. அது ஹைஜாக் நடந்துச்சு அப்பெல்லாம் காந்தாரி. தங்கச்சி இங்கே அவனு கூட வந்தவனு வந்து வச்சுட்டு, அவனு பிரின்ஸு தான். அவனுடைய வகையில் அவன் நல்ல, அவன் யுத்தம் பண்ண போகிறானே. கர்ணன் போனதுக்கப்புறம் இவனுடைய ஷெக்குனி பருவம் வருது. அவனும் கொஞ்ச நாள் யுத்தத்தில் நல்லாவே பண்ணுறான். அப்போது அவன் போனாமில்லை, அவன் ஜூது விளையாடுறதுல கேம்பிளிங்ன்னு அவருக்கு பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். என்ன மனசில் வச்சுக்கிட்டு வந்தானோ, இந்த கேம்பிளிங் எப்பவுமே ஏமாத்துற புத்தி இப்படி தான் இருக்கும். ஏன்னா தங்கச்சி வந்து கண்ணுக்கு கருப்பு துணி கட்டி இருக்கிற பாப்பம், இவங்களை நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாம் நாசனம் பண்ணி முடிச்சிட்டார். அந்த கேரக்டரே அந்த ப்ராடக்ட் இஸ் கிரியேட்டட் ஓன்லி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். ராமாயணத்தில் மண்டோதரி வந்து ஏ ஸ்பெஷல் ப்ராடக்ட் கிரியேட்டட் பை த காட்ஸ்ன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கேன். அந்த மண்டோதரி అదే శూర్పణఖ ஒன்று గూని పేరేంటి, మందర నాట్ సారీ మండోదరి మందర. அது ஸ்பெஷல்லி கிரியேட்டட் ப்ராடக்ட் பை த காட்ஸ். அந்த அம்மா இல்லைன்னு ராமாயணம் நடந்திருக்காது. கௌசல்யா நல்லதாக இருந்திருப்பா, சாரி கைகேயி நல்லதாக இருந்திருப்பான். கதையே போகாது முன்னாடி, ராவணன் சம்ஹாரமே நடக்காது. ஸோ அதுபோல். பட் எனிஹோ கஷ்டங்கள் பட்டாங்க நல்லவங்களெல்லாம். சகதேவன் அவனை வந்து அன்னைக்கே நம்ம கொல்லியிருக்கணும். அது பண்ணாதனால தான் நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம். இப்படி இதில் பெஸ்ட்டுன்னு சொன்னால் தர்மராஜன். அதுக்கு அடுத்தபடியில் நகுலன் நிற்கிறான். ஏன்னா நகுலன் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இப்படி பண்ணல, ஜஸ்ட் இஸ் ஆஸ்கிங் என்னதான் காரணமாக இருக்கும் என்னன்னு சொல்லி. அதனால தான் இப்படி பேசி முடிச்சிட்டாங்களே. தர்மராஜன் ஒன்றும் பேசலை. எல்லோருக்கும் தாகமாக இருக்குது, அவருக்கு இருக்கா கூட முக்கியமாக இவங்களும் இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் விபரீதமாக பேசுகிறாங்க எல்லாரும். அதனால் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவனும் நகுலன். நகுலா பாருங்கள் யாருக்கு வேலை கொடுக்குறாரு. இந்த மரத்து மேலே ஏறி கொஞ்சம் இங்கே எங்காவது ஜலம் கிடைக்குமா பாருன்னா நகுலன் மேலே ஏறிட்டான். மிச்சம் எல்லோரும் யாரும் எந்த வேலை செய்கிற மாதிரி இல்லை. பார்த்தீங்களா, ரொம்ப டென்ஷனாக கோச்சிக்கிட்டு கோபத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது வேலை சொல்ல முடியுமா?
கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி வைக்கிறோம். வீட்டில் குழந்தாவது, ஹஸ்பண்டாவது, ஒய்ஃபாவது போனால் போட்டோம், தனியாக விடுவோம். யார் வேலை கொடுப்பான்? அதே போல் தான் கடவுள் கூட நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே நல்ல அவருடைய கையில் ஃப்ளூட் போல் இன்ஸ்ட்ருமெண்ட் போல் நம்மளை உபயோகப்படுத்த மாட்டாங்க. நம்ம எப்போ அழுமூஞ்சியாக இருந்தால், கோபிகர்கள் போல் எப்போ சிரிச்சுட்டு ஆனந்தமாக கிருஷ்ணமயம்லாம் இருக்கணும். அதனால் வாழ்க்கையில் ஆனந்தம் व्यक्तப்படுத்துறது தான் பகவானுடைய எக்ஸ்பிரஷன், வேறு ஒன்றும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷத்தை व्यक्तப்படுத்துறது, சந்தோஷத்தை எல்லாரும் கொடுக்கறது தான் நம்முடைய பிரைமரி ஜாபாக இருந்தால் நீ மனுஷன். இப்போ அது எல்லாத்துக்கும் தேட வேண்டியதாக இருக்கு. சர்ச்சிங் ஃபார் ஹாப்பினஸ், பெக்கிங் ஃபார் ஹாப்பினஸ். வை நீ அன்இன்டரப்டட் யூபிஎஸ் இல்லை, ஹாப்பி கொடுக்குறா. அன்இன்டரப்டடு ஹாப்பி ஹெச்ஏ மாற்றுக்குங்க. அங்கே யூஹெச்எஸ் அன்இன்டரப்டட் ஹாப்பி சப்ளை. உனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கடவுள் அப்போ உனக்கு அனுகிரகம் பூர்ணமாக பண்ணுவார். உன் வாழ்க்கை எப்படி நடத்தணும், உனக்கு கம்யம் என்ன எல்லாம் அவர் ரட்சிச்சுட்டே இருப்பார், காப்பாற்றிட்டே இருப்பார். இந்த தைரியம், நிம்மதி எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். சரி, இவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க. அவன் மேலே தண்ணி பார்க்க சொன்ன, கொஞ்சம் தூரந்து பார்த்தான். கரெக்டாக ஜலம் அங்கே ஆசையும் தெரியாதுல, பெரிய பெரிய மரங்கள், அவ்வளோ காடு. அந்த பல வகையான வாட்டர் பேர்ட்ஸ், அந்த கொக்கு போல் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கே இருந்து நல்ல ரெக்கெல்லாம் வதறிட்டு அங்கே அத்தனை இருக்குன்னா அங்கே ஜலம் இல்லைன்னு அந்த பக்கம் அந்த பறவைகள் இருக்காது. சாயங்கால சமயத்தில் நீங்கள் மாடியில் போய் பாருங்கோ, இந்த கொக்கு இதெல்லாம் முக்கியமாக அந்த பாத்து டைப் வாட்டர், அது எந்த பக்கம்ந்து வருதோ நீங்கள் அந்த டைரெக்ஷனை போனால் அங்கே கண்டிப்பாக ஒரு குளம் இருக்கும். நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் அது நம்ம அந்த உக்கடத்தில் பெரிய இது இருக்குல்ல, நம்ம மாடியில் நிறைய வாட்டி பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கும்பல் 5:30 முதல்ல சன்செட் ஆகிறதுக்குள்ள எல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா பெரிய இடம் அது அங்கே. ஸோ ஜலம் இருக்கு அங்கே. அப்படின்னா சரி இறங்கி வா, கொஞ்சம் நீ போய் ஜலம் நீ குடிச்சிட்டு திரும்பி கொண்டு வா, இவங்க எல்லோரும் இப்போ போகிற போல் இல்லை அப்படின்னு ஏதோ அரேஞ்ச் பண்ணார். அப்புறம் அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் அங்கே நல்ல இவன் நினச்ச மாதிரி அங்கே அழகான ஒரு குளம் இருந்தது. விஸ்வகர்மா சிருஷ்டி பண்ண ஒரு அழகான சௌந்தரியமான இடமா. அங்கே என்ன மரங்கள் இருக்குது, என்ன பூக்கள் இருக்குது, என்ன காய்கள் இருக்குன்னு இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கும். அதே போயட்ரி. வால்மீகி கூட அப்படி தானே, எவ்வளோ வர்ணனம் பிரகிருதி பற்றி எக்கச்சக்கமாக வர்ணனம். நாட் தட் எங்களுக்கு போயிட்ரி எது நல்லா தெரியும் அதனால் இல்லை, நீ பிரகிருத்தினே பார்க்க மாட்டேற, பிரகிருத்தினை பார்த்து ரசிக்க தெரியல, எல்லா சீனும் டிவியில் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் இல்லை. நேராக பார்த்தியா ஆகாசத்தனை, நேராக பார்த்தியா பௌர்ணமி சந்திரனை, நேராக தினந்தோறும் சூரியனை பார்க்குறியா? இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறாங்க, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஆகிப்போச்சு. நீயே ஆர்டிஃபிஷியல். அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு நம்மளை கடுத்துறதுக்கு. இன்னும் விடுமா என்ன? நேச்சுரல். ஒரு பக்கம் ஃபுட்டு மெடிசன் இது எல்லாத்துக்கும் நேச்சுரல்னு திரும்புகிறாங்க. அது மக்கள் எல்லாம் கொஞ்சம் இப்படி திரும்பிக்கிட்டான்னு சொல்லி அவனை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் ஆர்கானிக்னு டபுள் ரேட்டு போட்டு என்ன அர்த்தமே புரியல. ஏதோ ஒன்று ட்ரெண்டு, பிஸ்னஸ் ட்ரெண்டுங்க, டாக்டிஸ் இதெல்லாம். அப்புறம் கிளம்பி போனால் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு உடனே ஜலம் குடிக்கிறதுக்கு போனான். போய் குடிக்க நிற்கிறான். அப்போது ஒரு அஷரீரவாணி
ஆகாஷவாணி குரல் ஏதோ கேட்டுச்சு. என்ன சொல்கிறாருன்னு அவர் என்ன இந்த ஸ்லோகம் இந்த வேறு அடுத்த போகிறவங்க போது கூட இதே ஸ்லோகம் வரும். மாதாத சாகசம் கார்ஷீஹி. ஏய், ரொம்ப அவசரப்பட்டு இறங்காது அதில். தாத்தன்னு மை டியர் சன். கார்ஷீஹி மம பூர்வம் பரிகிரக. இந்த குளம் எனக்கு சேர்ந்தது, இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இது என்னோடது. அதனால் இங்கே நான் ஒரு நியமம் விரதம் வச்சுருக்கேன், கண்டிஷன் இருக்கு. பிரஷ்னான் அனுக்தாது மாத்ரேய. இவன் மாத்ரியோட புத்திரன் கூட தெரியும் சொல்கிறவனுக்கு. மாத்ரியோட புத்திரன் நகுல சகதேவோட. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமே. ஏ மாத்ரே புத்திர நகுல தத பிப ஹரஸ்வச்ச. அப்புறம் குடிச்சுக்கலாம், சொல்லாமல் குடிக்க முடியாது, சொன்னதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம். ததக வேணுமுன்னா கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு கூட போகலாம். அதனால் எதுக்கு வந்தார், யார் வந்தார் எல்லாம் தெரியும், யாரோ கேட்குறவனுக்கு. இவன் என்ன நினச்சா, கண்ணுக்கு தெரியாமல் யாரோ என்னமோ பேசுகிறான். பிரகிருதிக்கு சேர்ந்தது, இயற்கை இது. இதுக்கு போயிட்டு இது என்னோட சொந்தம், இப்போ அப்படி தானே, எல்லாம் நம்மளோட சொந்தமாக பண்ணிக்கிறோம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். பவுண்ட்ரி லைன், ஏர் ஸ்பேஸ், அது கூட தாண்டக்கூடாது. இவன் ஏரில் கூட ஏர் ஸ்பேஸ் லைன் போடுறான். பாகிஸ்தான் தன்றேன், இப்படி போகக்கூடாது, ஃப்ளைட்டு திருப்பி என்னமோ பண்ணுறான். யார் இதெல்லாம் நீயா உருவாக்குன? இந்த பஞ்சபூதங்களும் ஏதாவது நீ உருவாக்கிட்டியா? ஏதாவது மேலே நீ உனக்கு கண்ட்ரோல் இருக்கா? சரி, ஒரு மனுஷன் தாகத்தோடு வந்தான்னா அப்படி சொல்லலாமா? சரி, நீ கை வைக்காது, நான் கொடுக்குறேன். சில கிராமத்தில் அந்த காலத்து சுத்திக்காக யாரும் தொட விட மாட்டாங்க. அது ஆரோக்கிய விஷயமாக தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்கள எடுத்துட்டு அசல் ஆக்சுவல் வெளியில் வச்சுடுவாங்க. இப்படி போவாங்க வருவாங்க, தாகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுவாங்க. அவங்களுக்கு குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி சொல்கிறான் இவன். சரி, யார் கண்டிக்க போகிறான்? முதல்ல அவன் கண்ணுக்கு முன்னாடி வரல, தெரியல, என்னமோ சொல்லிட்டு இருந்தான். அவன் எப்படி கிளைம் பண்ண முடியும்? நான் போய் குடிச்சு விடுறேன். அப்புறம் திரும்பி வார்னிங் சொல்லியாச்சு ஆல்ரெடி. இதுலையே பிரஷ்னான் அனுக்தா, கேள்விகளை பதில் சொல்லாமே சொல்லி அப்புறம் குடிக்கலாம். இது என்னுடைய விரதம், ஒரு கண்டிஷன், இது எனக்கு சேர்ந்தது. கேட்கல, இறங்கிட்டான். அப்படி தண்ணி குடித்து நின்றுட்டான், டமான்னு விழுந்துட்டான், இறந்து போயிட்டான். ஃபெல் டெட். கொஞ்ச நேரம் பார்த்தார் தர்மபுத்திரன். அதுக்கப்புறம் சகதேவன் நினச்சார், பாரு என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வரல என்ன. அவன் இதே போல தான், இதே விதமாக இதே ஸ்லோகம் மாதாத சாகசம் அப்படின்னு சொல்லி, இவனு மாத்ரி புத்திர தான், ஒன்றும் பேதம் இல்லை. அதே ஸ்லோகம் அதே வார்த்தை சொல்லிச்சு. இவனு கண்டுக்கல. பாருங்க, ஒரு சின்ன என்கொயரி கூட பண்ணல. ஏன்? தாங்க முடியாத தாகம். பார்த்தீங்களா, சொன்னானே மத்திய பிரதேஷ் எம்டியாக இருந்து இங்கே கலாட்டாக இருந்து உத்தரப்பிரதேஷ் வேலை பண்ணாது. அது தாகமாகட்டும் பசி ஆகட்டும், ஓகே, இது ஒர்க் பண்ணாது. நமக்கு தெரியும் எல்லாம். இவங்க பொசிஷன் அப்படி இருக்கு. பட் தேர் இஸ் நோ அதர் வே. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லியாச்சு இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இறங்கிட்டான். அவனும் ஜலம் குடிக்கணும்னு எடுத்துகிட்டு குடிச்சிட்டான். குடித்தானோ இல்லையோ இறங்கிட்டு தொட்டிட்டு
அப்படி நிற்கிறான். டமாலில் பக்கத்தில் இன்னொரு டைரெக்ஷனில் விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் அப்படி விழுந்துட்டான். செகண்ட் தாட்டே இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜுனன் அனுப்புகிறார். இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் சீரியஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் போனால் என்னாச்சு காணும், ரெண்டாவத்தன் போனால் என்னாச்சு காணும். யார் எந்த சத்ரு எனிமி எந்த மிருகத்துடைய கையில் வாயில் மாட்டிக்கிட்டாங்கோ. அதனால அர்ஜுனா கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக போகணும். இப்போது அர்ஜுனன் அம்பு வில்லு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அங்கே யாரோ சத்ரு இருந்திருக்கணும், ஏதோ நடந்திருக்கணும், இல்லைன்னா இப்படி ஆகதே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தார். பார்த்தா 2 பேர் இங்கே சத்தி கிடக்கிறான். முதல்ல ரொம்ப துக்கம் வந்துச்சு. ஆனால் இப்போது துக்கப்பட்டுட்டு இது இல்லை. அதுக்கப்புறம் எப்படியாவது இவங்க 2 பேரும் தூக்கிட்டு போகணுன்னு இப்போ இங்கே யாராவது என்னை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதும் அதே போல் அதே ஸ்லோகம் அதே அஷரீரவாணி கேட்டுச்சு. அவசரப்பட்டு இறங்காது, இங்கே தண்ணி குடிக்கணும்னு என்னோடய பர்மிஷன் வேணும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்புறம்தான் இல்லைன்னா இதை பாரு, உங்கள் 2 தம்பிமார்கள் எப்படி உயிர் இழந்து போனாலும் நீ அப்படி 3வது அவன் ஆயிடுவேன்னு சொன்ன அர்ஜுனன் சகஜமாகவே ஹீரோ இல்லையோ, அதனால் கொஞ்சம் உடனே சட்டுன்னு அபிமானம் வரும். இவன் வேறு எல்லாம் ரெடியாக வந்துட்டான். அம்பு இதெல்லாம் வில்லு எடுத்துக்கிட்டு எந்த பக்கத்துலேருந்து அந்த குரல் கேட்டது போல் இருந்துச்சோ அந்த டைரெக்ஷனில் இவனுக்கு இதை சப்தவேதி பானம் போட தெரியுமே, அந்த பக்கம் எக்கச்சக்கமாக மிசைல்ஸ் விட்டுட்டான். விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிருப்பான். யாராவது ஆகட்டும், கண்ணுக்கு முன்னாடி காணப்படாமல் இப்படி எல்லாம் எங்கள் 2 தம்பிமார்களும் என்ன பண்ணாங்க அவங்க இப்படி தாகமாக தண்ணி குடிக்கணும் கொலை பண்ணுறானே. ஆனால் கண்ணுக்கு காணாமல் நான் என்ன அவளை பயந்தாங்கொடியா அம்பு விட்டுட்டான் எல்லாம் அந்த பக்கம் டைரெக்ஷன். ஒன்றும் சப்தம் காணும், ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை. இப்போது அடுத்தது சரி, இப்போ இது சீக்கிரம் நான் தண்ணி குடிச்சிட்டு இது போய் சொல்லணும், இவன் எல்லாம் 2 பேரும் தூக்கிட்டு போனோன்னே இவனும் இறங்கி தண்ணி குடித்தான். மேலே நிற்கிறான், இன்னொரு டைரெக்ஷன் தலை அப்படி போட்டு டமான்னு விழுந்துட்டான். விழுந்துறதில்லை, ஃபெல் டெட்டுன்னு செத்து போயிட்டான். மரணம். அப்போது கடைசியாக பீமன் அனுப்புகிறார். இங்கே மாத்ரேயான்னு எப்படி கூப்பிட்டாரோ அந்த குரல் அடுத்தவங்களுக்கு கூட சம்போதனை பண்ணி அவங்கள பேரில் தெரிஞ்சது போல் எல்லாமே சொல்கிறார். முக்கியமாக அர்ஜுனன் வரும்போது சவ்யசாச்சி, அர்ஜுனனுக்கு ஒரு டைட்டில் பகவத்கீதையிலோ. ఈ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் 2 கையிலும் அவனை மாற்றி அம்பு விட தெரியுமா அவனுக்கு. இது லெஃப்ட் ஹேண்டர் ஆல்சோ அண்ட் ரைட் ஹேண்டர் ஆல்சோ. கஷ்டமில்லை. சவ்யசாச்சி. அப்புறம் கௌந்தேய, குந்தி புத்திர, அப்புறம் புருஷர்ஷபா, இப்படி எல்லாம் டைட்டில்ஸு கூப்பிடுறார். அதே போல் இப்போது அடுத்ததாக பீமன் வந்தார். பீமன் பார்த்த உடனே இன்னும் பயங்கரம் கோபம் வந்துச்சு. பீமனுக்கு சட்டுன்னு தாங்க முடியாது, கோபம் வரும். அப்புறம் யாராவது ஆகட்டும், அவன் இன்னைக்கு தீர்த்து கட்டி தான் ஆகணும். நான் இதோ 3 பேர் இறந்து போயிட்டார்ல, ஜலம் குடிக்கணும்னு உடனே தோணலை. முதல்ல யார் அது, இங்கே யார் இருக்காங்க என்னன்னு அப்படி கேட்குறான். கேட்கும்போது அதே குரல் அப்படியே திரும்பி கேட்டு எல்லாம் சொல்லிச்சு. உருகோதரா, இவனுக்கு ஒரு டைட்டில் அதே கூட பகவத்கீதையில் வருதே. உல்ஃபுக்கு வயிறு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கா இல்லையான்னு மாதிரி இருக்குமா. சில பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டா கூட வயிறு உள்ளக்கே இருக்கும். சில பேருக்கு ஒன்றும் சாப்பிடல, ஆனால் உப்பிடும். உல்ஃபோடைய இது அது. ஆனால் அதுக்கப்புறம் டைகரு அது எல்லாத்துக்கு மேலே, அது சாப்பிட்றது மேலே நிறைய சாப்பிடுமா. ஆனால் அது வயிறு அப்படியே ஒட்டிக்கணும் போல் தான் இருக்குமா, டைஜஷன் பண்ணிக்கும்.
அதனால் பீமனுக்கு அப்படி ஒன்று இது எப்போ பார்த்தானு பசியன்றேன், எப்போ பார்த்தேன் வயிறு உள்ளே இருக்கன் ருகோதரா. அப்புறம் இவனை கூட ஏதோ அப்படி டைட்டில் வச்சு புருஷ ரிஷபா ரிஷபா ரிஷபங்களுக்குள்ள அவனையும் வியாகிரத்தில் நீ சிங்கம் போலன்னா இவன் ரிஷபத்தில் நீ ரொம்ப பலம் இருக்கிறவன் எப்படி ஏதோ சொல்லி அதே பேரெல்லாம் சொல்கிறான்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாமல் இப்படியெல்லாம் கூப்பிட்றான்னு சிந்திக்கலை. என்னதே தாகம், கஷ்டம், காலு வலி, ஓடி. அப்புறம் இதோ பார், நான் சொல்கிறது வார்த்தை மீறி நீங்கள் பண்ணால் நீங்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள் தான், உங்கள் தம்பிகள் எல்லாம் நல்ல சக்தி இருக்கிறவங்கள தான். ஆனால் நான் சொன்னது செய்யாதனால பார்த்தியா உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு. அடுத்தது நீ தான் 4வது ஆயிடுவேன்னு சொன்னால் இவனுக்கு கோபம் வந்துச்சு. நீ எனக்கு முன்னாடி வா, எனக்கு கூட சண்டை போடுன்னு. அதெல்லாம் கிடையாது, இதுதான் நியமம் இங்கே அப்படின்னு சொன்னால் யார் கண்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இறங்கிட்டான். இவனை உளுந்தி போயிட்டான். டம் பீமன், அர்ஜுனன். அடுத்த 2 பேர் ஓகே. எப்படிப்பட்ட அர்ஜுனன், எப்படிப்பட்ட பீமன். அதுக்கப்புறம் தர்மஜனே கிளம்பி வரார். கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கு, என்ன நடந்திருக்கும். இப்படி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றும் போனவன் திரும்பி வரலை. திரௌபதி அங்கே விட்டு இருக்கு. இவருக்கு தாகமாகிறது. ஆக்சுவலாக இவருக்காக சொல்லலை, இவங்களுக்கு தாகமாக இருக்க, ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தான் ஜலம் வேணான்னு எனக்குன்னு சொல்லவே இல்லை. தர்மராஜன் ஒரு இந்த ஆக்ஷன் அண்டர்லைன் பண்ணணும். அப்போ அவன் சொல்கிறான், வந்தார். வந்ததுக்கப்புறம் பார்த்த உடனே 4 பேர் மலைகள் போல் லோக பாலகர்கள் அவங்கள யாரோ தோர்த்து கீழே தள்ளி விட்டுனது போல் படுத்திருக்காங்க. அவ்வளோ பலசாலிகள். 4 பேர் 4 பக்கம் கால் வச்சுட்டு 4 திக்குகள் பக்கம் திக்பாலகர் போல், லோக பாலகர்கள் போல். துக்கம் தாங்க முடியுமா? அழு வராமல் இருக்குமா? ரொம்ப குழம்பி அழறாரு, நல்ல துக்கம். ஆனால் அந்த துக்கத்தில் இப்போது துக்கமே ஆசிரிச்சிருந்தால் ஒரு சொல்யூஷனும் அடுத்தது என்னன்னேது நம்மளால் பண்ண முடியாது. எங்காவது வீட்டில் ஏதாவது அப்படியெல்லாம் ஒரு துக்கமானது ஏதோ நடந்த பாருங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும்? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தான் ஏதோ செய்ய முடியும் இல்லையா? பிகாஸ் தட் பர்சன் இஸ் நவ் பேரலைஸ்ட். ஆனால் இப்போது தர்மஜன் அவன் நிற்கலைன்னா அவருடைய இப்போது அவங்கள போல் அவசரம் ஏன் நடந்துச்சு? போய் பல இங்கே நின்று தான் நிறைய சிந்திப்பார். முதல் உடனே ஜலம் குடிக்கலை. நவ் காரணம் தெரியணும். என்ன இவங்களை ஏதாவது பண்ணாங்களா? இப்படி மலைகள் போல் 4 மலைகள் சொல்கிறாரு. மலையமலம், மந்தரமலம், ஹிமகிரி மலம், அப்புறம் ஹனுமான், மகேந்திர, இப்படி மலைகள் போலான நீங்கள் தம்பிகள் யார் இவங்களை ஜெயிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினச்சிக்கிறார். அப்படி சொல்லும்போதும் முக்கியமாக அர்ஜுனனை பற்றி நினைக்கிறாரு. அர்ஜுனா, இப்போ நீ இருந்தால் தான் எனக்கு இந்த யுத்தமும் இதில் ஜெயம் అనేది ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட நீயே இல்லாமல் ஆயிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் சொல்கிற போல் தான் கஷ்டப்படுறாரு, துக்கப்படுறாரு. ஆனால் உன்னை பற்றி தேவதைகள் எல்லாரும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்களே, நீ எத்தனையோ வாட்டி என்னென்னமோ தபஸு பண்ணி அது பண்ணி இது பண்ணி காரியமில்லை சாதிச்சுட்டு தேவதைகள் ஒன்று ஜெயிக்க முடியாத மாதிரி அவங்க எல்லாரும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்களே, இந்திரன் ஆசீர்வாதம் பண்ணாங்களே, இப்படி பண்ணாங்களே, அப்படி பண்ணாங்களேன்னு அதெல்லாம் சொல்லி எப்படி நடந்துச்சு, இது என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல ஆங்கிள்ஸில் திங்க் பண்ணுறாரு. இதுதான் எ பேலன்ஸ்டு பர்சன்.
ஒரு பக்கம் துக்கம் இருக்க, எல்லாம் நடந்து போயிடுச்சு. வாட் டு டூ? திரௌபதி இவனும் அவங்கள ஏதாவது பண்ணணுமா? சரி, இது முதல்ல இவனுடைய கல்பனை. இதில் துரியோதனன் ஏதாவது பிளான் போட்டு அந்த ஷெகுனினி வச்சு இப்படி ஏதாவது பண்ணானா, அதெல்லாம் சிந்திப்பார். ஏன்னா இவங்களுக்கு காட்டில் கூட வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையே. அப்போது அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு என்னாவது இருக்கணும் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு, சரி இப்போது இவர் நிற்கவே முடியல, இவருக்கு தாகமாக தான் இருக்கு, இப்படிப்பட்ட சோகம். அப்புறம் பார்த்து இன்னொன்று கூட 4 பேர் முகங்கள் பார்த்தா உயிர் போன மனுஷன் முகம் போல் இல்லை. அப்புறம் கிட்டவும் போய் பார்த்தாரு. அன்கான்ஷியஸ் பர்சனுக்கு, டெட் பர்சனுக்கு, இல்லை உயிரோடு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு, இறந்து போனவனுக்கு வித்தியாசம் இருக்காது பார்த்தா. அப்படி நல்லா அப்படி தான் உயிர் இருக்கிற போல் தான் இருக்கு. ஆனால் இவர் உயிர் இருக்கிற எதுவுமே தெரியல, என்ன ஆயிடுச்சு இப்படியெல்லாம் புரியல. அந்த சந்தர்ப்பத்தில் இனிமே நான் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஜலத்தில் இறங்கலை. இதுதான் அவங்க எல்லாரும் செஞ்ச தப்பு. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் நிதானமாக இருக்கான். இவனுக்கிட்டேருந்து பதில் வாங்கிறதுக்கு தான் வந்தது இது விஷயம். இதே போல் அந்த குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்டு அப்போது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் பண்ணது என்னன்னு நினச்சி கேட்குற போல் பண்ணும்போது, நான் ஒரு பறவை முதல் அப்படி சொல்லும். நான் ஒரு கொக்கு போல், அங்கே நிறைய இருக்கு. நான் ஒரு பறவை, இது எனக்கு சேர்ந்தது. நான் தான் உங்கள் குழந்தை தம்பிகள் இப்படி இறந்து போகிற போல் செஞ்சிருக்கேன். அப்படியே நீ சொன்ன உடனே கேட்குறார். இப்போது கேட்குறார், இவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ரிமார்க்கபிள் தான். நீ சாதாரணமான பறவை இல்லை, நீ ஏதோ பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் பல ஸ்லோகங்கள். அவர் என்ன சொன்னார்? அந்த குரல், அஹம்பகா அஹம்பக சைவல மத்ஸ்யபக்ஷா மீனா மாயா நீதாமயா பிரேதவஸ்தனானுஜாக. நான் ஒரு கொக்கு, நான் இங்கே மீன் அதெல்லாம், அப்புறம் அதில் இருக்கிற ஃபங்கஸ்ஸு, அது ஆல்ஜி, அதெல்லாம் சாப்பிடுவேன். நான் தான் உங்கள் தம்பிகளுடனே இப்படி சத்தி போகிறது போல் பண்ணதே. அதுக்கப்புறம் நீயும் நான் சொன்னது கேட்கலன்னா நீ அஞ்சாவதவன் ஆயிடுவேன். துவம் பஞ்சமோ பவதி ராஜபுத்திர நச்சேத் பிரஷ்னான் புச்சதா வியாக்கரோதி. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீ பதில் எப்படிப்பட்ட சொல்லலை. அவன் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது இப்படி இல்லை டைலாக். ரேபிட் ஃபயரிங் ரவுண்டுன்னு இந்த குவிஸில் எல்லாம் நடக்குமே, ரேபிட் ஃபயரிங் 60 செகண்ட்ஸில் 60 கொஷின்ஸ். நேற்று கூட எங்கே பார்த்தா அந்த ஸ்மிருதி இரானின்னு யாரோ கேட்குறாங்க, அந்த எக்ஸ் மினிஸ்டர் லேடி, பவர்ஃபுல் லேடி. அவங்க இப்படி தான் ஏதோ சந்தர்ப்பம் டக் 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 டக்குன்னு ஆன்சர்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக ஷார்ட் எப்படி இருக்கணும். ரேபிட் ஃபயரிங் அப்படி தான் இருக்க போகிறது இது. ஆனால் நமக்கு ரொம்ப நாள் ஆகும் இது படிக்க. நம்ம இப்போ இன்னும் என்ட்ரி ஆகிறோம் இல்லையா, 2-3 நிமிஷத்தில் முடிக்கணும். இப்படி என்ன சொல்லி சொன்னான் பக்கானு.
யுதிஷ்டரர் கேட்குறார். யுதிஷ்டர உவாச்ச ருத்ராணாம் வா வசூனாம் வா மருதாம் வா பிரதானபாக். ருத்ரருக்குள்ள நீ லீடரா? வசுகளுக்குள்ள பல தேவதா கணங்கள் இருக்குல்ல, வேறு சந்தர்ப்பத்தில் விவரித்தோம். ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுகள், துவாதச ஆதித்யர்கள், அதுக்கப்புறம் 49 மருத்து கணங்கள், மருத்து தேவதர்கள். சரி, இப்படி யார் நீ? மருதாம்பா பிரதான பாக், அவங்களுடைய லீடரை, அதில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல். புருச்சாமிகோ பவான் தேவஹ நை தத் சச் குனினா தத் ஷெகுனினாம். நீ ஷெகுனி அண்ணா, இங்கே பக்கத்துக்கு கூட குக்குக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷெகுனின்னு கூட ஒரு பெயர் இருக்குது பறவைக்கு. அதனால் நான் கேட்குறேன், நீ நிஜமாக இந்த பறவை ரூபத்தில், பறவைன்னு கூட பார்க்கல இன்னும் அப்படின்னு சொல்கிறேன். குரல் கேட்டுச்சு. யார் நீ நிஜமாக? பாருங்க, என்கொயரி இஸ் இம்பார்ட்டண்ட். யார் நீ அப்படின்னு ரொம்ப கௌரவமாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் செஞ்ச இந்த காரியம்னா நீங்கள் சாதாரணவங்களும் இல்லை, நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருந்திருக்கணும். அதனால் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன், கௌரவத்தோடு கேட்குறேன். ஐ வாண்ட் டு நோ தட் ஹூ ஆர் யூ. அதுதான் அந்த வினயம் இல்லைன்னா வேலை கட்டி போயிடும். ஹம்பிள்னஸ் வேணும், பணியோடு இருக்கணும். எல்லா இடத்துலையும் வேலை முடிகிறவர்களும் இல்லை, அந்த கௌரவ பாவம், அதுதான் தர்மஜன்கிட்ட இருக்கிற பெருமை. அப்படி சொல்லி புருச்சாமி பகவந்தவ தஸ்மாத் கோ பவ நிஹதிஷ்டதி. எதுக்கு நீங்கள் இங்கே நிவசிக்கிறீங்களே, என்ன வேணும், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க, என்ன காரணத்தினால எங்கள் தம்பிகள் அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்களா, வாட் மிஸ்டேக் தே ஹாவ் டன், எதுக்காக நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இது இவளை கேட்டதுக்கப்புறம் இப்போது அந்த நான் பறவைன்னு சொன்ன அந்த குரல் இப்போது யக்ஷோஹம் அஸ்மீதி பத்ரம் தே நாஸ்மி பக்ஷி ஜலே ஜலேச்சரஹ. నేను இந்த கொக்குக்கு பறக்கும், தண்ணிலோக்கு உள்ளக்கு போகும், தண்ணியில் ஸ்விம் பண்ணும், தரை மேலே நடக்கும். ஸ்பெஷாலிட்டி இருக்குது எல்லாம். ஜலத்தில் போகும், ஸ்விம் பண்ணும். நிறைய பறவைகள் அப்படி இருக்கு, அந்த நடக்கும். அதனால் இப்போ சொல்கிறாரு, நான் அந்த பறவை இல்லை, யக்ஷோஹம் அகமஸ்மீதி சொல்லிட்டு பத்ரம் தே, உனக்கு பத்ரம், நல்லது நடக்கட்டும். பிகாஸ் நல்லவன், நல்லது நடக்க போகிறது, 4 பேருக்கு உயிர் வரப்போகிறது. கோர்ஸ் அங்கே வேறு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கு, வரும் அதை கடைசியில் தானே. அப்போது சொல்லி நான் பரவாயில்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் தர்மஜன் ஒரு 2 அடி முன்னாடி போயிட்டு, பார்க்க முடியுமா, யக்ஷனன்னு சொல்கிறாரே, இப்போ அது காட்டுவார் அவருடைய ரூபம்னு பார்த்தா யக்ஷன் நிற்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால் பர்வதாகாரத்தில் இருக்குது. ஆகாசம் தொடர போல் உருவம், கண்கள் சாதாரணமாக இல்லை, கொஞ்சம் விருபாட்சமாக இருக்குது. விருஷபாட்சம்னா கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு, ஸ்குவிண்டையா இல்லை ட்விஸ்டடாக, இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் அப்படி ரௌத்ரமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. யமனை காட்டும் போது சினிமாவில் அதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே காட்டுவாங்க. அப்படி விரூபாட்சனாக இருக்குது. கண்கள் சூரியன் போல் ரொம்ப ஜுவலிச்சிட்ருக்கு, பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரம் மேலே அப்படி கை வச்சு நிற்கிறான், கம்பீரமான இந்த உருவம். அப்புறம் பேச தொடங்குறான். பேச்சு இது முன்னாடி மாதிரி இல்லை, இப்போது மேக கர்ஜனம் போல் இருக்காமா. மேகம் இடி அடையும்போது தண்டரிங் வாய்ஸ், பூமிங் வாய்ஸ். அப்போதான் இந்த விஷயம் சொல்கிறாரு.
அதனால் அவசரப்பட்டு ஜலத்தில் இறங்காது. இதுதான் விஷயம். நான் இப்படி கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் சொல்லி தான் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது சரியானு போயிருக்கலாம். எது பண்ணாமல் அவங்க கண்டுக்காமல் நான் சொன்னதை செய்யாமல் வேகத்தில் ஜலத்தை குடிக்கணும் அப்படி உயிர் விட்டுட்டாங்க. அதனால் நீ உன் உயிர் காப்பாற்றணும்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீ அதுக்கப்புறம் நீ குடிச்சிக்கலாம், தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணும். தம்பிகள் எல்லாம் உயிர் வரும், அதெல்லாம் இப்போ சொல்லலை, அது அங்கே லாஸ்ட்டில் தான் வரும். இப்போ இது கொஞ்ச நேரத்தில் இவர் ஆல்மோஸ்ட் ஜலத்தில் இறங்கணும்னு ரெடியாக இருக்காரு. ரொம்ப தாகமாக இருக்கு. யுதிஷ்டர் பேசுகிறாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்னமோ, ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் அனு நான் சொல்ல மாட்டேன். நான் அகங்காரப்படலை, எனக்கு தெரிஞ்சது சொல்லுவேன். பாருங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன். அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நிற்க முடியல, தலை வலிக்குது, இதெல்லாம் வர்ணிக்கிறாரு. அப்படி இருந்தால் கூட எக்ஷன் விடலை. இவனுடைய ஸ்தைரியம், தைரியம், வீரியம், வினயம் எல்லாத்தையும் பரீட்சை பண்ணிட்டு கேள்விகள் கேட்குறாரு. 124 கேள்விகள். எவ்வளோ நேரம் ஆயிடுத்து, இவர் தலை சுத்தாமல் எப்படி நின்றுருக்காரு, எப்படி இப்படிப்பட்ட பதில் கொடுத்தாரு. இதுக்குள்ளே நம்ம பிரவேச பண்ணுறோம். அடுத்த சத்சங்கத்தில் ஒரு ஸ்லோகத்தில் 4 வரியாக சொல்கிறோம் இல்லையா, 4 கேள்விகள் வரும். பக்கத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த 4த்துக்கு அதே போல் பதில் ஒரு சின்ன சின்ன வரி. அதனால் இது எல்லாமே கிரிப்டிக்காக இருக்கும். கேள்வி அப்படி தான் இருக்கும், சூத்திரம் ஃபார்மில் பதில் அப்படி தான் இருக்கும். அதில் நம்ம சாரத்தை எடுத்துக்கணும். அதனால் நிதானமாக பார்ப்போம். இது குடும்ப, சாமாஜிக, தார்மிக, ராஜகீய, ஆத்தியாத்மிக இப்படிப்பட்ட பல ஃபீல்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்ந்த கேள்விகள் அதில் இருக்கும். அதுதான் இது மொத்தத்தில் யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு பிரசித்தமாக சொல்லப்படுறது. அதில் இந்த கேள்விகள் ஒரு அரை வரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் எதுவுமே கொடுக்கலன்னா கூட நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சுலபம். நான் பாட மாட்டேன், அப்படி சொல்லுவேன், நீங்கள் சொல்லலாம். முதல் கேள்வி சும்மா சொல்கிறேன், அதோடைய அர்த்தம், அதோடைய விவரணம் அப்புறம் பார்க்குறோம். யக்ஷ உவாச்ச கிம் ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி. இன்னும் குறைச்சி சொல்லணுமா? கிம் ஸ்வித், கிஞ்சித் இல்லை, கிம் ஸ்வித் ஆதித்யம் சொல்லுங்க. உன்னயதி, இது முதல் கேள்வி. பதில் உடனே நம்ம புரிஞ்சுக்கணும். யுதிஷ்டர் உவாச்சா, நான் ஒரு கேள்வியும் தனித்தனி எடுத்துக்கிறேன், அப்போ தான் நமக்கு கணக்கு போகிற வரைக்கும். பிரம்ம ஆதித்யம் உன்னயதி. இது சொல்லிக்கிட்டே போங்க வீட்டுக்கு. என்னமோ பார்க்கலாம் அடுத்த வாரம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओं तत्सत्।